ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தேர்வுக்கான ஒரு தகவல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய கொடுப்பானை பற்றியான தகவல். இந்த ஊதிய கொடுப்பானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொடுக்க சொல்றதுக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட போஸ்டிங் வந்து நம்மளுக்கு ஜூனில் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட கால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊதிய கொடுப்பானை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2024 முதல் ஜூன் 2023 6 மாத காலத்திற்கு சம்பளம் மற்றும் இதர பணிகளுக்கு ஊதிய பட்டியல் உரிய அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பட்சத்தில் அவை ஏனைய இனங்களின் சரியான இருக்கும் நிலை ஏற்றுக்கொண்டு ஊதியம் பெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த போஸ்டிங்கான ஒரு தகவல் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பியில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தகவலும் வந்து கொடுக்கல. பட் அவங்களோட ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி பத்திரிகை செய்தியும் அவங்க வந்து வெளியில் விடலை. இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அதான் ஒரு விஷயமா வந்து சொன்னாங்க. 400 பீப்புளோட கேஸ் ஒரு விஷயமா வந்து சொன்னாங்க. பட் இந்த ஒரு தகவல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவோ இல்லை வந்து ஆசிரியர் தேர்வு சரியாகவோ அவங்க சைடாக வந்து நம்ம எதுவும் சொல்ல கிடையாது. பட் அந்த கேஸ் வந்து இருக்கிறத வச்சு நம்மள வந்து நம்ம இதை சொன்ன ஒரு தகவல் தான் அது. பட் இந்த ஊதிய கொடுப்பானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூஜிடிஆர்பி முடிச்ச அதாவது 10th வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபுக்கு இந்த ஊதிய கொடுப்பானைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜூன் மந்த் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரி முதல் ஜூன் 2024 வரைக்கும் 6 மாத காலத்துக்கு வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா மெயின் பாயிண்ட் இது. நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலியிடங்கள் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஊதிய கொடுப்பானையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட போஸ்டிங்கான ஒரு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலியிட எண்ணிக்கை வந்து அதை பற்றி நம்ம முன்னாடி ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த காலியிட எண்ணிக்கை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். 1000க்கு மேலே கண்டிப்பாக வந்து காலியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் வந்து வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.